சென்னை பட்டினம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிறுத்தத்தின் மேற்கூரைகள் சூறைக்காற்றின் காரணமாக கலன்று விழும் அபாயத்தில் உள்ளதால் பயணிகள் அச்சத்தில் உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், தற்போது இந்த பேருந்து நிறுத்திருக்கக்கூடிய அந்த மேற்கூரைகளை சரி செய்வதற்கான முயற்சிகள் எப்போது எடுக்கப்படும்? அதிகாரிகள் தெரிவித்துள்ளது என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இன்று வலுப்பெறக்கூடிய நிலையில் சென்னை முழுவதுமே பலத்த சூறைக்காற்று என்பது வீசி வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தினுடைய மேற்கூரைகள் கலந்து விடக்கூடிய காட்சி என்பதுதான். இந்த பேருந்து நிறுத்தத்தினை பொறுத்தவரையிலுமே நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கிற்கும் மேற்பட்டோர் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். பட்டினம்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக தான் இந்த பேருந்து நிறுத்தம் என்பதும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மேற்கூரைகள் என்பது முழுமையாக ஒரு பாதுகாப்பற்ற சூழல் என்பதும் நிலவி வருகிறது. இந்த மேற்கூரைகள் இந்த சூறைக்காற்றின் காரணமாக கலன்றுவிடும் அபாயத்தினால் பேருந்து நிறுத்தத்திற்கு வரக்கூடிய பிடியில் தான் இருக்கிறார்கள் என்று இதனை உடனடியாக அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இந்த பொதுமக்கள் இருந்து வருகிறது. சென்னையில் அடுத்த 4 தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும், கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காற்றின் அளவு என்பது அதிகமாக பார்க்க முடிகிறது. அதனால் இந்த பேருந்து நிறுத்தத்தினுடைய மேற்கூரைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது பயணிகளின் வாகன ஓட்டிகளினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.